இப்போ நம்ம வந்து ஆகஸ்ட் 9th அங்கே வந்துட்டுருக்கோம். ஸோ லுக்கிங் அட் அரௌண்ட் ஒரு 350 to 400 ஸ்க்ரீன்ஸ் மினிமம் எதிர்பார்க்குறோம். ஸோ நல்ல ஒரு வைட் ரீச்சாக இருக்கும், மக்களுக்கு வந்து ஒரு பெரிய லெவலில் ரீச் ஆகும் அந்த படம். தயாரிப்பாளருக்கும் நடிகருக்கான ஒரு மோதல் போக்கு ஏற்பட்டதாக சொல்கிறாங்க. அப்படிங்களா? சரி. எல்லாமே வந்து தயாரிப்பாளர் சொல்லி தான் நடிக்கணுங்கிற மாதிரி. நாங்கள் வந்து ஒரு 40 வருஷமாக தயாரிப்பு அந்த என்டையர் ஒரு ப்ரொடியூசர் இருந்திருக்கோம், டிஸ்ட்ரிபியூட்டர் இருந்திருக்கோம், அண்ட் எல்லா டிபார்ட்மெண்ட்ல இருந்திருக்கும். அதெல்லாம் வந்து அது ஒரு இஷ்யூவே கிடையாதுங்க. என்ன மாதிரியான சவால்கள் முதல் சவால் வந்து இப்போ ஒரு பிளைண்டாக நடிக்கிறது வந்து எவ்வளோ கஷ்டம். நம்ம வந்து அதை அனலைஸ் பண்ணணும், அது உள் வாங்கிக்கணும். அண்ட் வந்து இப்போது பிளைண்டாக நடிக்கிறது ஜஸ்ட் கண்ணு மூடிட்டு பிளைண்டு கிடையாது, கண்ணை திறந்துக்கிட்ட சேம் டைம் வந்து பிளைண்டாக வந்து ஃபீல் பண்ணணும், உங்களையும் வந்து நம்ப வைக்கணும். ஸோ அதுக்கு வந்து இட் டுக் சம் டைம். கண்டிப்பாக நான் வந்து இல்லை ஈஸியாக பண்ணுறேன்னு சொல்ல மாட்டேன். எஸ், இட் ஹேட் இஸ் ஓன் என்ன சொல்கிறது டிஃபிகல்ட்டிஸ். பட் எண்ட் ஆஃப் த டே ஒரு ஆர்டிஸ்டாக அதை நான் என்ஜாய் பண்ணுறேன். ரைட், இப்படி ஒரு சவாலாக இருக்கும்போது அதை ஏற்றுக்கிட்டு அது ஜாலியாக எப்படி பண்ண முடியும், இன்னும் இன்ட்ரெஸ்டிங் எப்படி பண்ண முடியும்னு சொல்லிட்டு எவ்ரி டே வி ஒர்க் ஹார்ட் ஆன் தட். ஹிந்தி பாட்டு சரி செகண்ட் ஆகிட்டீங்க. சொல்லுங்கள். ராஜா. சரி சரி, கண்டிப்பாக. அந்த மாதிரி ஒரு டிஃபரெண்டான ஆக்சுவலாக இது ஹீரோ வந்து குருடா இருக்காரு. சரி, ஆனால் குருடா இல்லாத மாதிரி நடிக்கிறார். அப்படி தானே கலர்? எனக்கு தெரியாதுங்க. ஆகஸ்ட் 9th ரிலீஸ் ஆகுது, பாருங்க, அவள் கண்டிப்பாக தெரிய வரும். சரி, சூப்பர், தேங்க்யூ ஸோ மச். அது நீங்கள் டீசர் இல்லை, இப்போது இந்த படத்துக்கு வந்து எவ்வளோ தூரம் நாங்கள் வந்து ரொம்ப கஷ்டப்பட்டுருக்கோம்னா, ஒரு சாங் இப்போ ப்ரோமோ சாங் ரிலீஸ் பண்ணியிருக்கோம், அந்தங்க ஆந்தம்னு. அதில் வந்து டான்ஸ் மாஸ்டர் யாருன்னா பிரபுதேவா மாஸ்டர், கூட வந்து சாண்டி கொரியோகிராஃபி, அதுக்கு வந்து வோக்கல் வந்து அனிருத் அவர் பாடியிருக்காரு. அதுக்கு வந்து ஓகே, இன்னும் ஒரு பக்க பலமாக இருக்குது விஜய் சேதுபதி சாரோட வாய்ஸு. எவ்வளோ தான் மேக்ஸிமம் வந்து ஒரு படத்துக்கு வந்து ப்ரொமோஷன் பண்ண முடியுமோ அதை வந்து இந்த ஒரு சின்ன சாங்க்கே ப்ரொமோஷன் சாங் இவ்வளோ தூரம் இன்னும் இவ்வளோ செலவு பண்ணியிருக்கோம். அது ஒரு நானும் சிம்ரன் சேர்ந்து டான்ஸ் ஆடிருக்கோம். மக்களுக்கு சேர்கிற மாதிரி ஒரு நல்ல ஒரு லிரிக்லஸ் வந்து ஹூக் ஸ்டெப் வச்சு ஹூக் லைன் வச்சு நிறைய விஷயங்களை வந்து ஒரு சின்ன சாங்கில் போடும்போது இவ்வளோ கேர் எடுத்துருக்கோம். ஸோ கண்டிப்பாக படம் அதே மாதிரி மக்கள்கிட்ட போகும்போது நல்லபடியாக போய் சேரும், நல்ல ப்ராடக்டாக போய் சேரும்னு ஆசைப்பட்றேன். ரிவ்யூஸ் வந்து ஒரு தனிப்பட்ட அவருடைய கருத்து அது. ஸோ சம்டைம்ஸ் வந்து இப்போ பாசிட்டிவ், சம்டைம்ஸ் நெகட்டிவாக இருக்கும், அதை நம்ம அக்செப்ட் பண்ணிடணும். ஆமாங்க, நல்ல கொஸ்டின். 9th ரிலீஸ் ஆகுது படம், ஆகஸ்ட் 9th. நீங்கள் பாருங்கள், அந்த விட உங்களுக்கு கிடைக்கும். அப்போ வந்து ஃபிலிமில் எடுத்தோம், இப்போ டிஜிட்டல் எடுத்துகிட்டு இருக்கோம், அவ்வளோதான் டிஃப்ரென்ஸ்.